அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை என்பது ஒரு பொதுவான விதிதான். இந்த நிலையில் குருவின் பார்வையை பெற்ற நிழல் கிரகங்கள் சில நிலைகளில் குருவின் ஆதிபத்திய விஷயங்களையும் ஜாதகருக்கு எடுத்து செய்யும். அதாவது சுக்கரனோட வீட்டில் குருவோட பார்வையில், குருவோட வீட்டில் சுக்கரனோட பார்வையில் இருக்கிற ராகு கேதுக்கள் நல்ல பலன்களைத்தான் தரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி தான். ஆனால் பொதுவான விதியில் ஜோதிடம் அடங்கி விடுவதில்லை. ரிஷப துருவாலக்கணத்திற்கு குருவின் பார்வையை பெற்ற கிரகங்கள், அதாவது குறிப்பாக நிழல் கிரகங்கள், அந்த குருவின் ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் இணைந்தே செயல்படுத்தும் என்பதற்கிணங்க ரிஷப லக்னத்துக்கும் துருவாலக்கணத்திற்கும் அந்த 3, 6 ஆதிபத்திய பலன்களையும், ரிஷப லக்னத்திற்கு 8, 11ஆம் ஆதிபத்திய பலன்களையும் தன்னுடைய காரகத்துவத்தையும் இணைத்தே ஜாதகருக்கு தரும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த நிலையில் ரிஷப லக்னத்திற்கு குருவின் பார்வை இருக்கும் நிழல் கிரகங்கள் எப்படி பலன் தரும் என்பதை ஒரு உதாரண வீடியோவில் இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 23/3/1998 11:10 AM அளவில் பிறந்திருக்கார். ரிஷப லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் ராகு, 9ஆம் வீட்டில் சந்திரன் குரு, சந்திரன் சுக்கிரன், 10ஆம் வீட்டில் குரு கேது, 11ஆம் வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் சனி. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. லக்னாதிபதி திரிகோணத்தில் அமர்ந்தாலும் அவர் அமாவாசை சந்திரனுடன் இணைந்தது போல் தோன்றினாலும் டிகிரி அடிப்படையில் விலகிதே இருக்கார். லக்னாதிபதி சுபராகி திரிகோணத்தில் அமர்வது நல்லது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சூரிய சந்திர திசையில் பெரிய கெடுபல்களை செய்திருக்க வாய்ப்பில்லை. செவ்வாய் திசையும் கூட அவர் குரு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையாவதால் மறைமுகமாக அவர் குருவுடன் இணைந்தால் பெரிய கெடுபல்கள் நடந்திருக்காது. இங்கே 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். இங்கே குரு பார்த்த ராகு நல்ல பலன்களை மட்டுமே செய்வார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு கிரகத்தின் பார்வையை பெற்ற நிழல் கிரகங்கள் அந்த கிரகத்தின் ஆதிபத்திய பலன்களையும் காரகத்துவ பலன்களையும் இணைந்தே செய்யும். குருவின் பார்வையை பெற்ற ராகு ஜாதகருக்கு ஓரளவு தனம், புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்களை தந்தாலும் அவரே அட்டமாதிபதியாகி 8ஆம் வீட்டிற்கு 3இல் மறைந்தாலும் 11ஆம் வீட்டிற்கு 12இல் மறைகிறார். 2 வீட்டிற்கு மறையும் பட்சத்தில் 2 வீட்டு பலன்களையும் ராகு ஒருமித்துத்தான் தருவார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ராகு திசை ஆரம்பித்தவுடன் கூடவே 7 சனி அமைப்புகள் நடந்ததால் இந்த ராகு திசை ஆரம்பித்தவுடன் அட்டமாதிபதியின் பார்வை பெற்ற ராகு 4ஆம் இடத்தை கெடுப்பார். அதாவது வீடு, வண்டி, தான் சுகம், தாயார் சுகம், சொத்துக்களின் பிரச்சனை போன்றவற்றை கொடுத்து பின்பு அதிலிருந்து நிவர்த்தி செய்வார். ஏனென்று கேட்டால் குருவே 11ஆம் அதிபதி என்பதாலும் இந்த அமைப்பில் இங்கே குருவின் பார்வையில் இருக்கார் நல்ல யோக பலன் என்று சொல்வதற்கு இல்லை. குருவின் ஆதிபத்திய பலன்களையும் சேர்த்துதான் தருவார். குறிப்பாக சனி புத்தி பிற்பகுதி வரை இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் சொல்வதற்கு இல்லை. அதற்கு ஏன்னா ராகுதிசை ஆரம்பத்திலிருந்து இந்த ஜாதகருக்கு கடுமையான மன உளைச்சல், வேலையில் நிம்மதியின்மை. இந்த ஜாதகரே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கார். ஏன்னா ராகுதிசை நடந்ததுன்னா வெளிநாட்டில் இருப்பார். 8, 12 விட வழக்கிலும் பரவாயில்ல, அந்த திசை முடியும் வரையுமா அந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருப்பார். இங்கே ராகு குருவின் அட்டமாதிபதியின் பார்வையில் இருக்கிறார். கேது அட்டமாதிபதியுடன் இணைந்திருக்கிறார். 2 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த குருவின் ராகு கேதுக்கள் குருவின் தொடர்பை பெறுவது நல்லது என்ற விதி இங்கே அடிபட்டு போய்விடுகிறது. இருந்தாலும் ஒரு பகுதியில் நல்ல பலன்களை பிற்பகுதியில் செய்வார். ஏனென்றால் அவரே 11ஆம் அதிபதி என்பதால் 11ஆம் வீட்டோடு 11ஆம் வீட்டோடு நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் பரிவர்த்தனை தான் அடைந்திருக்கிறார். ஒரு கிரகம் நேரடியாக ஒரு வீட்டில் இருப்பதற்கும் பரிவர்த்தனை அமைப்புடன் பரிவர்த்தனையாக இருப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளது. பரிவர்த்தனையான கிரகங்கள் தனது தசையின் பிற்பகுதியில் தான் அந்த பலன்களை செய்யும், இராதிபத்திய கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி ஓரளவு வலுவாக இருக்கார். ராசியிலேயே தனி சுக்கிரன் இருக்கிறார். லக்னமும் ராசியும் நன்றாக லக்னத்தை சுபர்கள் தொடர்புகளை என்னவென்றால் சனியின் பார்வை இங்கே கெடுக்காது. ஏனென்றால் அவர் ராஜயோகாதிபதி என்பதால் சனியின் பார்வை கெடுக்காது. அதே சமயம் லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ சுபர் தொடர்பு இல்லாதது சற்று வலுக்குறைவுதான். லக்னாதிபதி இயற்கை சுபராகவே ஆனாலும் இன்னொரு சுபருக்கு தொடர்பு வச்சிருக்கும் பட்சத்தில் இன்னும் நன்றாக வலுத்ததாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த அமைப்பில் இந்த ராகு திசை குருவின் அட்டமாதிபத்திய பலன்களைத்தான் முதலில் செய்யும். 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், தாயார் சுகம், தன் சுகம், வேலை அமைப்புகளில் பிரச்சனை, அசிங்கம், கேவலம் போன்றவற்றை அந்த 8ஆம் இடத்தின் அனைத்து ஆதிபத்திய விஷயங்களும் இந்த ராகு திசையின் முற்பகுதியில் செயல்பட்டுத்தான் தீரும். எனவே ராகு இங்கே நல்ல பலன்களை தரும். ஆனால் அதே சமயம் ராகு குருவின் பார்வையில் இருப்பதால் அவரே புத்திர பாக்கியத்தை தர வேண்டும் என்பதால் ராகு சுக்கிரனின் சாரத்தில் இருப்பதாலும் ராகுவே இவருக்கு திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி தரும். ராகு திசை புதன் புத்தி தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகும். ஏன்னா 5ஆம் வீட்டோட சனி செவ்வாய் தொடர்பு கொள்வது, ராசிக்கு 5ஆம் வீட்டை சனி பார்க்கறது, இது எல்லாமே தாமத புத்திர பாக்கியம் என்பதால் இந்த ஜாதகருக்கு தாமத திருமணம்
நடைபெறுவதற்கான அமைப்பு உள்ளது. எனவே ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் குருவின் தொடர்பையோ சுக்கிரனின் தொடர்பையோ நல்லது என்று எடுத்துக்கொள்ளவே கூடாது. உதாரணமாக தனுசு மீன லக்னத்துக்கு சுக்கிரனின் தொடர்பை பெற்ற ராகு கேதுக்கள் என்ன பண்ணுவாங்க, சுக்கிரனுடைய அஷ்டமாதிபத்திய பலன்கள் 6ஆம் அதிபத்திய பலன்களை தான் எடுத்து செய்வாங்க. ஆனால் சுக்கிரனின் காரணமான வீடு வண்டி வாகனம் போன்றவையும் கிடைக்கும், கர்ணமாயும் கிடைக்கும், அசிங்க அவமானப்பட்டு கிடைக்கும். அதே போலத்தான் இங்கே குருவின் பார்வையை பெற்ற ராகு முதலில் கஷ்டத்தை கொடுத்து, ஏனென்றால் அவரே 11ஆம் அதிபத்தியத்திற்கும் பொறுப்பேற்பதால் கஷ்டத்தை கொடுத்து பிற்பகுதியில் அதன் மூலமான சில விமோச்சனங்களையும் தருவார். சிம்மத்தில் ராகு இருப்பதால் குருவின் பார்வையில் இருப்பதால் இவர் பூர்வீக சொத்துக்களை அனுபவிப்பார். பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள் இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். ஏனென்று கேட்டால் 9ஆம் இடம் வலுத்திருக்கிறது, சிம்மம் வலுத்திருக்கிறது. சிம்மத்தில் ராகு தனிச்சிருந்தால் தான் அந்த பாவத்தை கெடுப்பார், அந்த சனி செவ்வாயோட சம்பந்தப்பட்டிருந்தால் பாவத்தை கெடுப்பார். இங்கே பாவக சுபத்துவம் என்பது வேறு, ஆதிபத்திய விஷயம் என்பது வேறு. காரக விஷயங்களையும் ஆதிபத்திய விஷயங்களையும் பிரித்து பார்த்துத்தான் பலன் கூற வேண்டும். குருவின் அட்டமாதிபத்தியத்தும் அதே சிம்மத்தை குரு பார்ப்பதால் மூதாதைகள் சொத்துக்களும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். எனவே இந்த ஜாதகருக்கு ராகு திசை முதலில் அட்டமாதிபத்தியத்தை போலத்தான் செயல்படுவார். பிற்பகுதியில் அவர் 11ஆம் அதிபதியை போல் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். எனவே ராகு திசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8, 11ஆம் ஆதிபத்தியமான குருவை தரக்கூடிய பலன்களை ராகு தரப்படுவார். குரு திசையின் தொடர்ச்சியே குரு திசையும் ராகு திசையும் போலத்தான் செயல்படும். ஏனென்றால் ராகுவே குருவினுடைய ஆதிபத்திய கார விஷயங்களை தனது தசை புத்தியில் செய்து முடித்து விடுவார். அதன் தொடர்ச்சியாக குரு திசையின் ஒரு பகுதி கண்டிப்பாக இருந்துதான் இருக்கும். எனவே ரிஷப துலா லக்னத்திற்கு குருவின் பார்வையில் இருக்கும் நிழல் கிரகங்கள் எப்படி பலன் தருவார்கள் என்பதை அவருடைய ஆதிபத்தியம் காரகம், அவருடைய வீடு ஆதிபத்திய வீடு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டு பலன் கூறும் போதுதான் பலன் துல்லியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.